ஒரு பச்சை அயோக்கியத்தனமான ஒரு வேலையிலே நரேந்திர மோடி சர்க்கார் ஈடுபட்டிருக்கிறது. முன்னைய காங்கிரஸ் அரசும் துரோகம் செய்தது, இன்றைய மோடி அரசு அதை விட 100 மடங்கு துரோகம் செய்கிறது. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க கோரியும் அதை அமைக்காம தமிழக மக்களை ஏமாற்றிய மோடி அரசு கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் விவசாய அமைப்புகள் ரயில் மறியல் உள்ளிட்ட பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. சென்னை சென்ட்ரல்ல ரயில் நிலையத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வைகோ, ஜி ராமகிருஷ்ணன், தா பாண்டியன் உள்ளிட்ட அந்த கூட்டணியை சேர்ந்த தொண்டர்கள் கலந்து கொண்டாங்க. ரயில் நிலையம் நுழைவாயில்ல போலீசாரால் அவர்கள் தடுக்கப்பட்டு தொடர்ந்து அங்க கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பின்னர் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட தயாரா இருந்த மங்களூரு ரயிலை மறித்து தொண்டர்களோட வைகோ, ஜி ராமகிருஷ்ணன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால சிறிது நேரம் பரபரப்பா காணப்பட்டது அந்த இடம். அதை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இதிலே குற்றவாளி மத்திய சர்க்கார். முன்பு இருந்த காங்கிரஸ் தலைமையிலான மத்திய சர்க்கார், இப்பொழுது இருக்கிற நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய சர்க்கார் தமிழ்நாட்டை வஞ்சித்ததில், இன்றைக்கும் துரோகம் செய்வதில், நடுவர் மன்றத்தின் தீர்ப்பையே உதாசீனம் செய்துவிட்டு மேலாண்மை வாரியமும் ஒழுங்காற்று குழுவும் அமைக்க முடியாது, பாராளுமன்றத்தில் தான் மசோதா நிறைவேற வேண்டும் என்று ஒரு பச்சை அயோக்கியத்தனமான ஒரு வேலையிலே நரேந்திர மோடி சர்க்கார் ஈடுபட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அணைகள் கட்டப் போகிறார்கள். மேகதாட்டில் 5700 கோடி ஒதுக்கி வச்சுட்டா வேலை ஆரம்பிக்க போறான். ஒப்புக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் போட போறான். அதுக்கு பிறகு நம்ம நினைச்சா கூட, சுப்ரீம் கோர்ட் நினைச்சா கூட தண்ணி கொடுக்க முடியாது. நமக்கு தண்ணீரே கிடைக்காது, மேட்டூருக்கே வராது. 16 மாவட்டங்களுக்கு குடிக்க தண்ணி இருக்காது, சென்னைக்கு குடிக்க தண்ணி இருக்காது. பஞ்சமும் பசியும் பட்டினியுமாக எத்தியோப்பியா போல ஆகும். இதை போல பேரழிவு வந்ததே இல்லை. இது 2014 இந்த சதி திட்டத்தை நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் போட்டு விட்டார்கள். நரேந்திர மோடி பொறுப்புக்கு வந்தவுடனே அணையை கட்டுவதற்கு அனுமதி கொடுப்பதென்று முடிவெடுத்து விட்டார்கள். ஆகவே இந்த துரோகத்தை எதிர்த்து, மத்திய சர்க்கார் துரோகத்தை எதிர்த்து, முன்னைய காங்கிரஸ் அரசும் துரோகம் செய்தது, இன்றைய மோடி அரசு அதை விட 100 மடங்கு துரோகம் செய்கிறது. இந்த துரோகத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிளர்ச்சி அது மேலும் புதிய புதிய வடிவங்கள் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. கொண்ட நேரத்தில் நான் காவல்துறைக்கு சொல்லுகிறேன், இத்தனை ஆயிரம் தோழர்களும் எவ்வளவு கட்டுப்பாட்டை கடைபிடித்தார்கள். கம்யூனிஸ்ட் தோழர்களும், மறுமலர்ச்சி திமுக தோழர்கள், விவசாயிகள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மீறி செல்ல வேண்டும் என்று நினைத்தால் பேரிகார்டை தாண்டி போக முடியும். மண்டை உடையும், ரத்தம் கொட்டும், இருதரப்பிலும் சேதம் ஏற்படும். அவர்களும் தமிழர்கள், நாங்களும் தமிழர்கள். அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் போராடுகிறோம். போலீஸ் இலாக்காவில் இருக்கிற அவர்கள் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் போராடுகிறோம். எனவே நாங்கள் சென்று கர்நாடகத்துக்கு போகிற வெஸ்ட் கோஸ்ட் ரயிலை மறித்தோம். கர்நாடகத்துக்கு போகிற வெஸ்ட் கோஸ்ட் ரயிலை மறித்து ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து நாங்கள் மறியல் நடத்தி இந்த போராட்டம் இதோடு ஓயாது, தொடர் வடிவமெடுக்கும். நரேந்திர மோடி சர்க்காருக்கு எச்சரிக்கை செய்கிறோம், உன் துரோகத்தை ஒரு காலம் தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதற்கு அடையாளம் தான் இந்த போராட்டம் என்று சொன்னோம். இந்த போராட்டத்தில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் தோழர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும், கழக கண்மணிகளுக்கும், விவசாய சங்கத்தினருக்கும், ஒத்துழைப்பு கொடுத்து மக்களுக்கு எடுத்துச் செல்கிற பத்திரிகையாளர்களுக்கும், தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும், இந்த போராட்டம் அமைதியாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும், காவலர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைவரும் கைதாகி வரிசையாக பேருந்துகளில் போய் அவருங்கள். அங்கே உள்ளே சிறப்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது. நானும் சத்யா கடைசியாக வருவோம். அண்ணன் GR முத்தரசன், வீரபாண்டியன் முதல் வண்டியில வருவார்கள். எல்லோரும் கைதாக வேண்டும், எல்லோரும் கைதாகி செல்ல வேண்டும். போராட்டம் நாளையும் தொடரும் என்பதை நாங்கள் உள்ளே திட்டவட்டமாக தெரிவிக்கிறோம். விடுப்பா